ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் பேர் வெங்கட் எக்ஸ்ப்ளோரர். இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனல் ஒரு பயண தகவல் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம வீடியோ வந்து நான் போட்டுட்டு இருக்கேன். நிறைய ரயில்வே நியூஸ் வந்து நான் போட்டுட்டு இருக்கேன் தமிழில். நிறைய பேர் ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க. நம்ம நியர்லி வந்து 600 to 670 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டோம். இன்னும் நம்ம வந்து நெக்ஸ்ட் இருக்கிற 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அது நடக்கும். அண்ட் அதுக்கேற்ற கண்டென்ட் நான் வந்து கொடுத்துட்ருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எல்லாருக்கும் ஒரு சின்ன ஒரு டவுட் இருக்கும். நம்ம ஒரு 21, 23 பெட்டியில போகும்போது, கடைசி பெட்டியில மட்டும் எதுக்கு வந்து இந்த எக்ஸ் மார்க் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே டவுட் இருக்கும். அதுக்காக தான் இன்னைக்கான வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எனக்குமே வந்து சின்ன வயசுல வந்து ஒரு சின்னதா ஒரு டவுட் இருந்தது. என்னடா ஃபர்ஸ்ட் பெட்டியில மட்டும் எதுவுமே போட மாட்டேங்கிறாங்க. பட் கடைசி பெட்டியில வந்து ஒரு லாஸ்ட்ல வந்து எக்ஸ் மார்க் போட்டிருக்காங்கன்னு சொல்லி ஆ ஒரு டவுட் இருந்தது. அந்த டவுட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து நிறைய ஆர்டிகல்ஸ் வந்து படிப்பேன். அப்போ ஆர்டிகல்ஸ் இருக்காது. பட் எனக்கு தெரியும். ரயில் ஃபேனா இருக்கனால எனக்கு தெரியும். அது வந்து லாஸ்ட் கோச் கம்ப்ளீட் ஆகும் அப்படிங்கிறது ஒரு ஜெனரல் அப்சர்வேஷன் இருந்தது. ஸோ அதுக்காக வந்து இங்க குடுத்துருக்காங்க. ஸோ அங்க ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, "த ட்ரெயின் வந்து கம்ப்ளீட்லி பாஸ்ட்ன்னு" சொல்லியிருப்பாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டேஷன் மாஸ்டருக்கு, ஒரு பாயிண்ட்ஸ் மேனுக்கு இந்த ட்ரெயின் வந்து கம்ப்ளீட்டா பாஸ் ஆச்சா இல்லையான்னு எப்படி தெரியும்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோச்ல இருக்கக்கூடிய லாஸ்ட் எக்ஸ் மார்க், இந்த எக்ஸ் மார்க் இருக்கு இல்லையா? அதுதான் வந்து அந்த கோச் அண்ட் பாயிண்ட்ஸ் மேனுக்கு விச் இஸ் கார்டு அண்ட் ஸ்டேஷன் மாஸ்டர் பாயிண்ட்ஸ் மேனுக்கு தெரியும். இந்த லாஸ்ட் கோச் போன உடனே மட்டும்தான் உங்களுக்கு சிக்னல் வந்து ரிமூவ் பண்ணுவாங்க. சிக்னல் வந்து மாற்றி விடுவாங்க. அந்த கேட்டை வந்து மாற்றுவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் சிக்னல்ஸ்லாம் நமக்கு இருக்குது இந்தியன் ரயில்வேஸில். ஸோ ட்ராக் மூமெண்ட்டை வச்சு ஆட்டோமேட்டிக் சிக்னல்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆகிடும். அதான் அதை பற்றி நான் கவர் பண்ணுறேன். பட் ப்ரீவியஸ் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஹ் மரப்பட்ட மாதிரி செஞ்சு வச்சிருப்பாங்க. அதில் வந்து சிக்னல் பாஸ் பண்ணிப்பாங்க. சிக்னல் பாசிங் இருக்கும். அப்புறம் நிறைய வந்து பார்ப்பாங்க. ஸோ ட்ரெயின் வந்து கடைசியில் இந்த எக்ஸ் மார்க்குன்னு போயிடுச்சுன்னா இந்த வண்டி வந்து கம்ப்ளீட்டாக வந்து பாஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் வந்து கண்டுபிடிக்கலாம். இப்போ நிறைய ரேக் ஷேரிங்கில் வந்து வண்டி வருங்க. இப்போ வந்து ஏகப்பட்ட ரேக் ஷேரிங் வந்து சவுத் வெஸ்டர்ன் ரயில்வே வரும். அப்போ எது லாஸ்ட் கோச், எது ஃபர்ஸ்ட் கோச், எது ஃப்ரண்ட் கோச் அப்படின்னு தெரியாது. அதே மாதிரி உங்களுக்கு இன்ஜின் ரிவர்சல்ல இருக்கும்போது எது ஃபர்ஸ்ட் கோச் எது லாஸ்ட் கோச்னு உங்களுக்கு அதுவும் தெரியாது. ஸோ அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மார்க் வந்து உங்களுக்கு ஆஹ் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ பீப்புள் வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ எல்வின்னு ஒன்று இது இருக்குங்க. எல்வி வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வெஹிக்கல்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நைட்டில் வந்து உங்களுக்கு பெட்டர் விசிபிலிட்டி இருக்கும். உங்களுக்கு காலையில் பார்த்தாலும் தெரியும். பட் நைட் வந்து உங்களுக்கு சின்னதாக லைட் மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ ரெட் லேம்ப் வந்து வச்சிருப்பாங்க லாஸ்ட் கோச்ல. ஸோ உங்களுக்கு வந்து நீங்களே பார்ப்பீங்க. கார்டு வந்து ஒரு 5:30 மணி வாக்குல சேஞ்ச் பண்ணி விட்டுடுவாரு. கடைசியில போயிட்டு லாஸ்ட் கீழ போட்டு அந்த கொக்கி போட்டுட்டு வந்து வண்டி எடுப்பாங்க. இது வந்து நிறைய எல்லா இந்தியன் ரயில்வேஸ் நடக்கக்கூடிய ஒரு காமனான விஷயம் தான். இந்த லாஸ்ட் வெஹிக்கல் பாஸ் ஆனோம், இந்த லாஸ்ட் வெஹிக்கல் லைட் வச்ச உடனே தான் உங்களுக்கு வந்து ஸ்டேஷன் மாஸ்டருக்கு தெரியும் இது வந்து லாஸ்ட் வெஹிக்கல்னு. இதாங்க இன்னைக்கான ஒரு பயனுள்ள தகவல். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்ங்க.